டேமில் ஃபுல்லாக அங்கே தண்ணி நம்பிடுச்சு. அந்த மூலையில் விழுந்துட்டேன். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்த்டே. அதனால் இன்றைக்கி காலையிலே குளிச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஊதிமலை வந்துட்டோம். ஊதிமலை மேலெல்லாம் போகல, கீழே தான். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்ம அந்த பனைமலையில் இருக்கிற ஆசிரமத்தில் போயிட்டு ஃபுட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்தமங்கலத்தில் இருக்கிற ஆசிரமத்துக்கு போகிறேன். அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்ட்டு நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். அதேமாரி என்னோடய எத்தனாவது பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா இது 23 எனக்கு. சரி, ஓகேங்க. நம்ம அப்படியே நம்ம அங்கே கொத்தமங்கலம் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அப்போ அங்கே ஒரு சாமியார் பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வர சொன்னார். சரின்னு சொல்லிட்டு டீ வாங்க வந்துருக்கோம். வாங்கிட்டு அப்படியே கொடுத்துட்டு நம்ம போகலாங்க. நம்ம வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பவானி சார் டேமில் தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொத்தமங்கலம் போயிட்டு நான் அங்கே எப்படி இருக்கேன்னு விசிட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். டேமில் ஃபுல்லாக அங்கே தண்ணி நம்பிடுச்சு, நம்பி தண்ணி போயிட்டுருக்கு. சரி, ஓகேங்க. நான் அப்படியே அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகேங்க, வாங்க போகலாம். தெய்வீக பேராற்றலையும் இயற்கை என்ற இறைவனையும் தேவ தேவதைகளையும் மேலான ஆத்மாக்களையும் ஞானியர் யோகியர் சித்தர்கள் அனைவரையும் நாங்கள் அனைவரும் உளமாற உயிராக தியானித்து பிரார்த்திக்கிறோம். இன்று திரு சுதாகர் அவர்களின் இனிய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து நமக்கு அதிக அன்னதானம் வழங்கி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் திரு சுதாகர் அவர்களும் அவரது குடும்பத்தார் அனைவரும் உறவினர் நண்பர்கள் யாவரும் நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வத்தோடும் உயர்வான புகழோடும் மன மகிழ்ச்சியோடும் சுதாகர் அவர்களுக்காக ஹாப்பி பர்த்டே சாங் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு சிவம் நீனாம் சிவம் வாழ்வே தவம்
சிவம் இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் நின்றுவிடும் அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்ருக்கோம். சாப்பாடு எப்படி சாப்பிடு சரிங்க சாப்பிட்டு பண்ணி சாப்பாடு நம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இங்கே வந்துட்டு சாப்பிட்டு அவங்களுக்காக சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டும் சாப்பிட்டு புதுக்கெல்லாம் வந்து நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது எங்கே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பனைம்பள்ளியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டாங்களாமா. ஒரு 8 மாதத்துக்கு பக்கம் ஆச்சாமா ஷிஃப்ட் ஆகி. இது பார்த்தீங்கன்னா கொத்தவங்களுக்கு இருக்குது. இதோட நம்பர் லொக்கேஷன் இதில் இருக்குது, பார்த்துக்கோங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு இருக்குது, அந்த போர்டு கட்டு அங்கே ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டு என்னன்னா இது பண்ணாரி ரோடு, சக்தி ரோடு. பகவான் சார் வந்து சக்தி ரோடு முன்னாடியே இருக்குது, ரோட்டு மேலேயே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். சரி வாங்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இதோ இந்த சத்தி போகிற ரோடு. இது வந்து பவானி சார் ரோடு முன்னாடியே இருக்கு. பவானி சார்லேருந்து சத்தி போகிற ரோடு. இந்த ரோடு முன்னாடியே வந்தீங்கன்னா இந்த பில்டிங்லேருந்து சத்தி போகும்போது லெஃப்ட் சைடு சரி இருக்கும். பனைமரியிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்களாமா. சரி பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு சாப்பாடு வச்சுருக்காங்க, வரக்கு முன்னாடியே வச்சுட்டாங்களாமா. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு மாடி, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு. பார்த்தீங்கன்னா இது கட்டியிருந்தாங்களாமா, அப்புறம் இவங்க வாங்கிட்டாங்களாமாங்க. வாங்கி இவங்க சொந்தமாக்கிக்கிட்டாங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த இதுன்னு பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிட்டு நீட்டாக பண்ணி நீட்டாக பண்ணுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு பர்த்டே ஃபுல்லாக இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் இந்த லோக்கல் இருக்கவங்க வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் வந்து பார்க்கணும், அன்றைக்கி தான் வந்து பார்க்கணுன்ட்டுலாம் இல்லை. நீங்கள் இப்படி இந்த வழியாக போனீங்கனாலே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள்.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு துளினாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகேங்க, நம்ம அப்படியே போயிட்டு கீழே போயிட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனும் அப்புறம் இது என்ன பேர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நானும் ஹாப்பி, அவங்களே ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. சரி ஓகேங்க, நான் அப்படியே கீழே போயிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறமா போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாரி ரோட்டில் பண்ணாரி பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே நம்ம பண்ணாரி போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு வந்துட்டுருங்க. சரி ஓகேங்க, அப்படியே நம்ம பண்ணாரி போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். பாருங்க, இங்கே இன்னும் மேய்ஞ்சிட்டு இருக்குது ஒன்று. ராஜேஷ் டே ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு வணக்கம்டா மாப்பிள்ள, பண்ணாரி அம்மன் கோயிலேருந்து. சரி ஓகேங்க, அப்படி உள்ள போய் சாமி கும்பிட்டு நம்மளுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரி மாறி போகக்கூடாது, கேட்க பத்தவைண்ணா என்னைக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ரெண்டு பேரும் காப்பாத்துங்க கேக்கு. ஓ அவர் வேலை செஞ்சு போகுது எஸ்எஸ்கேன்னு சொல்லி வச்சது. அது அப்படியே பல போயிட்டு இந்த கேமராமேன் உனக்கு ஆகாது தெரியும் எனக்கு. என்ன புடிவா கொடுக்க அது கழிச்சு வைக்க அங்க அங்க கண்டவா கடிக்க வாங்கிட்டு குறையா பாவி ஒரே மாதிரி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல விட்டு கூட எங்களுக்கு உங்க அக்காக்கு நீங்க தாங்க. கடைசி வச்சிருந்த பரவாயில்ல. அப்பா கொடுத்துருங்க. அம்மா கொடு இப்போது வாங்க உடம்பு கிருமியா தான் இருக்க மாட்டேது. போகுது அதுக்கு மேல கிணறாது போயிடாத. இந்த மாட்டிக்கோ பஞ்சு பஞ்சு
சாங் ஆயிட்டான் எனக்கு வெளியே வந்து சரியா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வராம இருந்திருக்கல கம்மனு, நீ வராம இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க வந்து பேசிட்டு நாங்க போயிருப்போம். நீ வராம இருந்தீங்கன்னா நாங்க போயிருப்போம். அதுக்குள்ளே உனக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டா இவன் நீங்க வெளியே வந்துட்டான். சரி பரவாயில்ல, நம்ம நினைக்கிறதெல்லாம் என்னைக்கே நடந்திருக்குது. லாரி பிரேக் போட சொன்னா லாரி பிரேக்கா டர்ரு டர்ரு டர்ருங்குது. பிரேக் சத்தெல்லாம் கேட்கல, அதுக்குள்ள நாய் தான் சொதப்பி போடுச்சு. இப்படியே வந்து அங்க வச்சிருக்கலாம். நான் என்ன சொல்ல, இங்க நிக்க சொன்னான்டா, நாய் அங்க வந்ததுக்கே கண்டுபிடிச்சிருச்சு. சரி விடு, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்களா? கேக் வெட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்களா? இந்த மஞ்சள் எல்லாத்துலயும் பத்தி அட மஞ்ச போடு அங்க தெரிஞ்சது, இங்க என்னமோ இவ்வளவு தூரம் வந்து மஞ்சள் போடலாம் வந்து நாய் என்ன எல்லாம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து நாய் ஃபர்ஸ்ட் உழைக்காம இருந்தா இருக்கு, உழைச்சு போச்சு. அதான் தப்பா போச்சு. எல்லாத்தையும் மத்த வச்சு விடுங்க. அதான் எல்லாத்தையும் மொத்தம் வச்சு விடணும். இன்னைக்கு என்ன கார்த்திகை தீபம் ஏத்துற மாதிரி சுதாரணா சர்ப்ரைஸ் ஆனியா? வெட்டுவன்னு நினைச்சியா? இல்ல பாக்கல, நீ கம்முனு அப்படியே நேரம் போயிருக்கலாம்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ சுதாகர், எஸ்எஸ்கே சுதாகர். சர்ப்ரைஸ் ஆயிட்ட அப்படின்னாலும் சொல்லிரு, சங்கடமாகாம இருக்கு. வாழ்த்துக்கள். பறக்க விடுற சத்தியிலேருந்து போன் போட்டு நீ வந்தே ஆகணும், நீ வரலன்னா ஓட ஓட வெட்டுவேன் நாளைக்கு வந்து. நீ என்ன பண்ணி இருக்கணும், நீ டர்ன்னு வர சொல்லி அந்த மூலையில் நின்றுருக்கல. இப்போ இவனையும் மேரி கூட்டிருக்கோனே, அந்த மூலையில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து போகணும். வண்டி அங்கே கிடக்குதுன்னா அந்த மூலையில கிடக்குது அப்படின்ட்டு இவன் நொண்டிட்டு போயிருக்கோனு. சிரிச்சு சொல்றான், வண்டியோட அதே தெரிஞ்சு போச்சுன்னு தெரியுது, சும்மா வேச்சு சொல்றதா. மட்டும் மாறாம அப்படியே உண்மையா தெரியல, ஆனா இது தெரியலதா. இப்ப வந்தா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரைட்டு, அது வர்றது அது துடு 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 கொடுத்துருவாங்க. ஹாப்பி பர்த்டே. அவ்வளவுதான் குளிக்க வச்சிருக்கீங்க பாவம். அதனால வந்துருச்சு, அடுத்த நாள் வந்துருச்சு. பாவம்னா இல்ல, அடுத்த நாள் குளிக்கணும். சிந்தாம 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 காதுல இருந்து லெஃப்ட் காதுல இருந்து. பர்த்டே பார்ட்டி இன்னும் கொஞ்சம் இருக்கு, ½ kg இருக்கு. நான் இதை களவாணிய கதை வருது அப்படி உள்ள போயிரு அப்படின்னு சொல்லலான்ட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளேயும் வெளியே வரா. கலைவாணிக்காக ஒரு போன் பண்ணி ஏதோ பிளான் போட்டிருக்கோம். அக்கா உன் தம்பி வெளியே வருவா பார்த்து கருணா இருக்குதுன்னு நினைச்சுட்டா. முடிஞ்சு பாய். எண்ட் ஆஃப். உனக்கு கடைசியில் நம்மள இல்ல வேணாம் ப்ளீஸ் வேணாம். பர்த்டே பாய் மட்டும் குடிச்சா போதும். நல்லபடியா சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். டேய் பிளான் ஓறது பச்சையா தெரியுது டே. இது என்னடா மூஞ்சி இது? என்னடா மூஞ்சி இது? எங்கடா போறோம்? அடைய பிறந்தனாலே குடிச்சு வச்சிரு. எங்கடா போறோம்? நானும் கூட சரி அப்ப கூட பெட்ரோல் அடிக்கிறத போறானேன்னு நினைச்சிட்டேன்.
ஒரு மாதிரி மண்டை டென்ஷன் ஆகும் போது பார்த்தா ஏய், உண்மையா சிரிப்பு வந்துருண்டா. அது அப்படித்தான் இருந்துச்சு. எல்லாமே போயிடும். ஏன் உங்களுக்கெல்லாம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் இல்லையா? உங்களுக்கு இதுதானே இருக்குது, யாராவது ஒண்ணு இருக்குதா? அன்னைக்கு அப்புறம் ஆளு நகத்து வேற போடுறான், மூத்திக்கே ஓட்டா அப்படிங்கிறா. ஈரி போச்சு பாவம். ஐயோ ஏன்டா மூஞ்சிலே போட்டுடா, நான் யுத்ரா எப்படா வாப்பா அப்படிங்கிறா. யுத்ரா மெக்கானிக்கல் இன்ஜினியர் பாத்துக்கா. சட்டையில் எழுதிட்டு போய் பாஸ் ஆயிடுறா. அவங்க அப்பா எல்லாத்துக்கும் 500 ரூபா எடுத்து கொடுத்துட்றாரு. மாரத்தானுக்கு 500 கொடுத்து உங்க அப்பா மட்டும்தான்டா. ஆனா எப்படின்னே தெரியல, எப்படின்னே தெரியல. அதான் சொல்லிப்பா, பெரிய ஓட்டப்பந்தயம் ஓடுறப்பா. அதான் அங்க வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அங்க போனாதான் தெரியுது கோடு போடுற மேல கோடு போட்டு இப்ப வாங்கிட்டு வந்திருக்கா. சரி தம்பி வந்து போட்டதுக்கு ஒரு மெடல் கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வந்திருக்கு. போகலாமா? போலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் பாருங்க, 1:59. ஆக்சுவலாக என் பர்த்டே இந்த வருஷம் மட்டும் பர்த்டே எப்படி இருந்துச்சு தெரியுமா? வேற மாதிரிங்க, சொல்ல வார்த்தையே எனக்கு வரல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. தரோம் என் ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், எனக்கு பிடிச்சவங்க எல்லோரும் மாஸ் பண்ணிட்டீங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த பர்த்டேன்னு என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு பண்ணிட்டானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எனக்கு பிடிச்சவங்க எல்லாமே. எஸ்எஸ்கே தான் எல்லாத்தையும் எல்லாரும் விட்டு பார்த்துருக்கேன். பட் எஸ்எஸ்கே தமிழாகவே எல்லாரும் விட்டிங்களே, வேறு மாதிரி இருந்துச்சு. நான் பாட்டுக்கு நான் வீட்டில் உட்காந்து படுத்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். கூப்பிட்டாங்க, போனேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறானு, அளவு விட்டானுங்க உண்மையாக. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்னங்கிறாங்க, படத்துக்கு போனால் கிளம்புனாங்க. படத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறானுங்கன்னு பைக்கும் மீறி கொண்டுங்க. அப்புறம் தான் தெரியுது படத்துக்கு கூட்டிகிட்டு போகல. அவனுக்கு என்றானா அவன் போயிட்டு அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க, பெட்ரோல் பங்க் இருக்கும். இப்படி போய் பெட்ரோல் பங்க் சுற்றிக்கிட்டு அங்கே பெட்ரோல் பங்க்கில் யாருமே இல்லை. இப்போ இப்படி போய் பெட்ரோல் பங்க்கில் அவனை அடிச்சுட்டு வந்துட்டானுங்க. அவ்வளோதான், படம் பார்த்தாச்சுட்டானுங்க. சாமி செஞ்சுட்டானுங்க. சத்தியமாக இன்னைக்கில் நேற்று செஞ்சுட்டானுங்க. அதே மாதிரி எனக்கு விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நானும் பெரிய இடத்துக்கு போகணும், அதே மாதிரி நீங்களும் நல்ல இடத்துக்கு போகணும். முருகர் துணை இருக்கார். அதே மாதிரி நீங்களும் நல்ல இடத்துக்கு போகணும், அதே மாதிரி நானும் நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கோழியே கூது. இந்த ஒரு நல்ல எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சரி ஓகேங்க, நான் அப்படியே போயிட்டு படுத்து தூங்குறேன். சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன் வருவது உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. செம ஹாப்பி நான். சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இத்துடன் வருவது உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ஓகேங்க, நான் போய்ட்டுறேன். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க, சிரிப்போடு தான் முக்கியம், சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகே, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.